Hi, hello, how are you all? Welcome back to my channel. This is Chindraj talking to you. Friends, in this lesson we are going to learn how to use dressed in English sentences through Tamil. So are you all ready to learn? Let's get started. So friends, இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா how to use dressed in English sentences. So இந்த dressed in அப்படிங்கறத எப்படி நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம், நம்ம தமிழ்ல பேசுற சென்டென்சஸ எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், சோ அது என்ன நமக்கு மீனிங் கொடுக்குது அப்படிங்கறத பத்தின ஒரு டீடைலா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் வெரி சிம்பிள் பட் மோர் எஃபெக்டிவ். ரொம்ப சிம்பிளானது, ஆனாலும் எஃபெக்டிவ் வந்து அதிகமா இருக்கும். நிறைய இடத்துல நம்ம பேசிட்டே இருக்கிறோம். சோ சின்னதா இருந்தாலும் நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். சோ லுக் அட் திஸ் கேர்ஃபுல்லி. சோ டுடேஸ் லெசன் அபவுட் dressed in, how to use dressed in English sentences. அதுதான் வந்து இன்னைக்கு லெசன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிளியரா தெரியணும். சப்ஜெக்ட். சோ லுக் அட் திஸ். I, we, you, they, he, she, it இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ், நமக்கு தெளிவா தெரியும். ஹெல்பிங் verb. சோ இந்த dressed in பாத்தீங்கன்னா ரெண்டு டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஒன்னு பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்னு பிரசன்ட் டென்ஸ். சோ இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுங்கறத பாருங்க. சோ அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகே, பிரசன்ட் டென்ஸ்க்கு உண்டான ஸ்ட்ரக்சர். சோ helping verb அப்படினா is nothing but, so this is helping verb. I comes means we have to use am, you are, we are, they comes means we have to use are, he or she or it comes means we have to use is. Okay, this is called helping verb. So plus dressed in plus object. So look at this. Subject plus helping verb plus dressed in plus object. Okay, so இது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர் தான். So look at this example. I comes means we have to use am. So I am dressed in black. I am dressed in black. So I am dressed in black அப்படினா நான் வந்து black கலர் Dress போட்டுருக்கேன். நான் வந்து black கலர் Dress போட்டுருக்கேன்னு அர்த்தம். So இப்போ இது present tense யூஸ் பண்றோம். So black கலர் Dress போட்டுருக்கேன். And you are dressed in pink saree. You are dressed in pink saree. So நீங்க pink கலர்ல saree போட்டுருக்கீங்க. You are dressed in pink saree. So இது நம்ம வந்து டே டு டே லைஃப்ல சொல்றதா. நீ வந்து pink கலர் saree போட்டுருக்கற, அவன் வந்து yellow கலர் Dress போட்டுருக்கான்னு சொல்றோம் இல்லையா? So அத சொல்றதுக்கு தான் dressed in யூஸ் பண்றோம். ஓகேவா? And she is dressed in red gown. She is dressed in red gown. அவ வந்து red கலர் gown போட்டுருக்கறா. So she is dressed in red gown. So she comes means we have to use is. So she is dressed in red gown. So அவ வந்து red color gown போட்டுருக்கா. And he comes means again we have to use is. So he is dressed in black coat. So அவ வந்து black color coat போட்டுருக்கான். He is dressed in black coat. So இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து yellow color dress போட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க என்னது? So they வந்து are போடணும். They are dressed in yellow color shirts. So அந்த மாதிரி நம்ம அவங்க அந்த Dress போட்டிருக்காங்க, இவங்க இந்த Dress போட்டிருக்காங்கன்னு சொல்றது எல்லா இடத்துலயுமே dressed in யூஸ் பண்ணலாம். சோ பிரசன்ட்ல எப்படி யூஸ் பண்ண அப்படின்னா சோ இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் யூஸ் பண்ணனும். சோ look at this carefully. Subject plus helping verb. So this is helping verb plus dressed in plus object. So இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பிரசன்ட்ல நீங்க அவங்க அந்த Dress போட்டுருக்காங்க, நான் இந்த Dress போட்டிருக்கேன், ஐ மீன் நான் இந்த கலர் Dress போட்டிருக்கேன், அவங்க அந்த கலர் Dress போட்டிருக்காங்கன்னு சொல்றேன். எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஈஸியா சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ். சோ இந்த பாஸ்ட் டென்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் black கலர் Dress போட்டிருக்கேன், நான் black கலர் Dress போட்டிருந்தேன் முடிஞ்சு போச்சு. சோ அததான் பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவாங்க. சோ அந்த பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வந்து dressed in வந்து யூஸ் பண்ணலாம், சோ அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம கிளியரா லேர்ன் பண்ண போறோம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல இந்த dressed in யூஸ் பண்றதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் சோ சேம் ஸ்ட்ரக்சர் தான், ஹெல்பிங் verb மட்டும் மாறும். சோ வாட் இஸ் தட் ஹெல்பிங் verb அப்படினா I or he or she or it வந்துச்சுனா, சப்ஜெக்ட் வந்துச்சுனா was யூஸ் பண்ணனும். ஓகேவா? ஐ மீன் தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுனா was யூஸ் பண்ணனும். you or we or they வந்துச்சுனா, சப்ஜெக்ட் வந்துச்சுனா verb யூஸ் பண்ணனும். சோ இந்த ஹெல்பிங் verb தெரிஞ்சிச்சுனா சேம் ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். there is no change. அங்க எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஓகே, சோ look at this. I was. So subject I, helping verb was. I வந்தால was. So I was dressed in red shirt. I was dressed in red shirt. நான் வந்து ரெட் கலர் Dress போட்டிருந்தேன், முடிஞ்சு போச்சு, போட்டிருந்தேன். ஓகே, and you wore dressed in green saree. You wore dressed in green saree. நீங்க வந்து green color saree போட்டிருந்தீங்க, நீங்க வந்து green color saree கட்டியிருந்தீங்க. ஓகே, and she was dressed in blue gown.
அவ வந்து ப்ளூ கலர் கவுன் போட்டிருந்தா. she was dressed in blue gown. she was dressed in blue gown. சோ இந்த மாதிரி நீங்க வந்து இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். சோ இது நம்ம டே டு டே லைஃப்ல பேசுறதுதான். சோ hereafter you can use like this in your daily life. Okay guys, this lesson was very useful to you. If you are not a subscriber, go and subscribe my channel first. I'll see you soon again some other interesting class. Until bye bye, take care.